அனைவருக்கும் வணக்கம். அண்மைய நாட்களாக அர்ச்சனாக்கான ஆதரவு தளம் அதிகரித்து வந்து கொண்டிருக்கின்றது. அந்த ஆதரவு தளத்தின் அதிகரிப்பு வேகம் மிக வேகமாக அதிகரித்து கொண்டு வருகின்றது. அர்ச்சனாவுக்கான அண்மைய கால ஆதரவு தளம் முன்னைய காலங்களை விட வித்தியாசமானது. அதாவது மிகவும் நேர்மையானவர்கள், உள்ளம் தூய்மையானவர்கள், சகல சகலவற்றையும் அறிந்தவர்கள், அர்ச்சனாவை பற்றி புரிந்தவர்கள் தான் அர்ச்சனாவுடைய ஆதரவாளர்களாக அண்மைய காலத்தில் அதிகரித்து கொண்டு வருகிறது. எதிரிகள் செய்கின்ற பல்வேறு சூழ்ச்சிகளுக்கு இடம் கொடுக்காமல் அதுக்கு அந்த சூழ்ச்சிகளை முறியடித்து கொண்டு பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஆதரவாளர்கள் அர்ச்சனாவுக்கு அண்மைய காலங்களில் மிக குறுகிய காலங்களில் அதிகரித்து வருகின்றது. எதிரிகள் பல்வேறு சூழ்ச்சிகளை கையாண்டு அந்த ஆதரவு தளத்தை அழிக்க முற்படுகின்றார்கள், மிரட்டுகின்றார்கள், பணிந்து கேட்கின்றார்கள், பணம் கொடுத்து கேட்கின்றார்கள், ஆட்களை வைத்து அடிக்கப் போகின்றார்கள். பல கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான பணங்களை கொடுத்து அர்ச்சனாவின் ஏற்கனவே அர்ச்சனாவுக்கு ஆதரவு வழங்கியவர்களை மனநிலைகளை மாற்றுவதற்கு பணம்தான் ஒரு காரணம் என்பதை நன்றாக புரிந்து கொண்டு பணத்தின் ஊடாக அர்ச்சனாவின் ஆரம்பகால ஆதரவாளர்களை மாற்றுகின்றார்கள். அதில் சில வெற்றிகளும் கண்டிருக்கின்றார்கள். உங்களுக்கு தெரியும், அண்மைய காலத்தில் அர்ச்சனாவுக்கு நடந்த பிரச்சனைகள், அர்ச்சனாவுடைய ஆரம்பகால ஆதரவாளர்கள் திடீரென தங்களை மாற்றியமைத்துக் கொண்டவை பற்றியெல்லாம் நீங்கள் அறிந்திருப்பீர்கள். இந்த இடத்துக்கெல்லாம் பல சூழ்ச்சிகள், பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பணங்கள் அங்கே புகுந்து விளையாடி இருக்கின்றன. எனவே இரட்டை உளவாளிகளை அனுப்பியிருக்கின்றார்கள். உங்களாக நின்று உங்களுக்கு திடீரென வெளிக்கிட்டு அர்ச்சனாவுக்கு புலியாக கதைத்து அந்த இடங்களிலே அர்ச்சனாக்கான ஒரு அவமரியாதையை ஏற்படுத்துகின்ற நிலைமைகளும் காணப்படுகின்றன. எவ்வாறு இருந்தாலும் அண்மைய காலங்களில் அர்ச்சனாவுக்கு வருகின்ற ஆதரவு தளம் மிகவும் பலமான, எவற்றுக்கும் அடிபணியாத, சூழ்ச்சிகளுக்கு இலகி போகின்ற மனநிலை அற்ற, லஞ்சம் ஊழல்களுக்கு எதிரான ஆதரவு தளம் அண்மைய காலங்களில் அர்ச்சனாவுக்கு அதிகரித்து வருகின்றது. நாம் கொடுத்தே தீர்வோம். அவர் எங்களுக்கு அர்ச்சனா ராமநாதன் வருகின்ற பொழுது தீயவர்களுக்கு வாய்ப்பளிப்பதற்கு நாங்கள் களத்தை கொடுப்போம். அந்த வழியை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அர்ச்சனா ராமநாதன் வருகின்ற பொழுது ஏனைய புதியவர்களுக்கு நாங்கள் இங்க கேள்விகளுக்கு பதிலாக கொடுக்க போகிறோம். பல்வேறுபட்ட சொந்தங்கள் பல கேள்விகளை கேட்டிருந்தீர்கள். அதை நான் அவருடைய அர்ச்சனா ராமநாதனுடைய கவனத்துக்கு எடுத்து சென்றிருந்தேன். அவர் மிக சிறப்பான தரமான சரவடியான பதிலை எனக்கு வழங்கியிருக்கின்றார். மிக நன்றி அர்ச்சனா ராமநாதன். இதுதான் எங்களுக்கு தேவை. நாங்கள் ஒன்றுட்டு பயணிப்போம். ஆதரவு நாங்கள் வழங்க முடிந்தால் அது யாராக இருந்தாலும் இறுதி வரை பயணிப்பதுதான் எமது நோக்கு. எத்தனை தடைகள், எத்தனை அவமதிப்புகள், எத்தனை அவமதியால் நீங்கள் சூழ்ந்தாலும் அதை உடைத்துக் கொண்டு அர்ச்சனாவுக்காக நாங்கள் நிற்போம். ஒருவேளை அவர் சில தவறுகளை விட்டால் கூட அதை அண்ணா இது செய்கிறீங்க தவறுனா திருத்திக் கொள்வார். அவர் நல்லவர் இருந்தார். அதில் எங்களுக்கு எந்த கருத்தும் இல்லை. ஆனால் எதிரிகளுடைய சூழ்ச்சிகளுக்குள் நாங்கள் ஒருபோதும் சிக்க மாட்டோம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். எனக்கு பலர் மெசேஜ் வந்திருக்கிறது, அர்ச்சனாவையும் உன்னையும் உடைக்காமல் விட மாட்டோம், முடிந்தால் செய்யுங்கள். நீங்கள் அவரை உடைத்தால் கூட எனக்கு பிரச்சனை இல்லை. நான் அவர் எங்களுடைய கொள்கைக்காக நிற்கிறார். இறுதி வரை அவரோடு நான் கடைசி வரை நிற்பேன். அது எனது கொள்கை. இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நான் திரும்பவும் சொல்கிறேன், நாங்கள் ஆதரவு கொடுப்பதென்று முடிவெடுத்து விட்டால் அது இறுதி வரை நாம் கொடுத்தே தீர்வோம். அவர் எங்களுக்கு ஆதரவாக இருக்கும் வரை. அவ்வளவுதான். எதிரிகள் பல சூழ்ச்சிகளை மேற்கொள்வீர்கள். அதனால் தான் நான் சிலருடன் தொலைபேசி கூட மேற்கொள்ள முடியாத நெருக்கடிகள் இருக்கிறேன். காரணம், நீங்கள் எத்தனை வழியில் எங்களை துரத்தி கொண்டு இருக்கிறீர்கள் என்பதை நாங்கள் நன்கறிவோம். அதில் தான் தயவுசெய்து உறவுகளை தவறாக நதிகள் நாங்கள் உங்களோடு பேசாவிருப்பதற்கு காரணம், எம்மை எதிரிகள் எமது அருகில் நெருங்கி விட்டார்கள். உங்களுக்கு பாதுகாப்பு முக்கியம். அதனால் நான் அதிலிருந்து தவிர்த்துக் கொள்கிறோம். நான் மட்டுமல்ல, நாங்கள் உங்களுக்கானவர்கள். எங்களுக்கான களம் சரியாக வருகின்ற பொழுது கண்டிப்பாக மக்களோட மக்களாக உங்களை தேடி நாங்கள் அந்த நாங்கள் வடிவாக பேசலாம், மனந்திறந்து பேசலாம். நாங்கள் ஒருமித்து எங்கள் கொள்கையோடு ஓடுவோம். அதுவரை அமைதியாக இருங்கள். எதிரிகளுடைய சூழ்ச்சிகளில் நீங்களும் விழுந்து விடாதீர்கள். உங்களை பயன்படுத்தி எங்களுக்கு அடிப்பதற்கு அவர்கள் முயல்கிறார்கள். அதனால்தான் நாங்கள் உங்களை விட்டு துறகுறம் விலத்தி இருக்கிறோம். புரிந்தவர்கள் புரிந்து கொள்ளுங்கள். தவறாக எண்ணிவிடாதீர்கள். காரணம், நாங்கள் ஒரு மக்கள் சேவைக்கு வருகின்ற பொழுது எங்களுக்கு எப்படி கரை பூசலாம் என்று அவர்கள் முனைந்து கொண்டிருக்கிறார்கள். கடந்த சில நாட்களாக பல அசைவுகளை புரிந்தவர்கள் புரிந்திருப்பீர்கள். எப்படியெல்லாம் அவர்கள் நகர்த்துகிறார்கள் என்று. எனவே அவரது உச்சந்தலையில் ஓங்கி அடிக்க வேண்டிய நேரம் எமக்கு இருக்கின்றது. அதனால் இரட்டை உளவாளிகள் அதிகமாக ஊடுருவி இருக்கிறார்கள். அதனால் அவர்களை நாங்கள் இனம் கண்டு பயணிக்க வேண்டிய தேவை இருக்கிறது.
இல்ல டாக்டர் வரைகளை அண்ணா வந்து என்னன்னா இப்போ வேற ஒரு திட்டம் ஒன்று புதிய ஆக்களை நினைக்க சொல்லியும் சில வேற விஷயம் சொல்ல மாட்டேன். அதனால வந்து அந்த நேரங்களில் நாங்கள் தயவு செய்த உறவுகளே அர்ச்சனா ராமன் பெறகொண்ட பொழுது புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க சொல்லியிருக்கிறார். எதிரியாக இருந்தாலும் எதிர்க்கத்தை கேட்க சொல்லி அனுமதி வழங்கியிருக்கார். தயவு செய்து அவர் பெறகொண்ட மட்டும் முதல் கலந்து கொண்டவர் தயவு செய்து பதிலளிக்காதீங்கள். என்னால் பலர் பேசவில்லையா வந்து அவர்கள் நாங்கள் பேச விடுகிறோமில்லை என்ற பிற குற்றச்சாட்டு வந்திருக்கிறது. அதுதான் ஐயாவும் வலியுறுத்தி இருக்கிறார். அதனால் நாங்கள் தளபதி மற்றும் நான் எஸ்பி மட்டும் இருப்போம். ஏனையவர்கள் உடனடியான வேகமாக எடுத்து பயணிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதனால் இந்த நகவை நாங்கள் மேற்கொள்ளும். தயவு செய்து தவறாக விடாதீர்கள். உங்களுடைய எதிர்க்கருத்தை இருந்தாலும் தயவு செய்து மக்களே நாகரிகமாக பேசுங்கள். எதிர்க்கருத்தா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க தயவுதாட்சியவரை நீங்க கேளுங்கள். ஆனால் தனிநப தாக்குதலோ அவதூறோ கெட்டவதையில பயன்படுத்தாதீர்கள். அப்படி கேட்கின்ற பொழுது வேறு வழியின்றி எமது முதலீட்டர்கள் இப்பொழுது உங்களை தடை செய்து விடுவார்கள். எங்களை குறைநிற்க வேண்டாம். இப்பொழுது எங்களோட முதலீட்டர் அணி 2 நாங்கள் இறக்குவதற்கு திட்டமிட்டு இருக்கின்றோம். அது சில மாற்றங்களை ஏற்படுத்துவோம். அவர்கள் மிக மிக முக்கியமானவர்கள். அவர் எங்களுக்காக எங்கள் மண்ணில் எங்களோடு இருந்தவர்கள். அவர்கள் களமுறங்க காத்திருக்கிறார்கள் புதிய முதலீட்டாளா என்பதையும் அணி 2 தயாராகி இருக்கிறது. தேவை வருகின்ற பொழுது அவர்களை நாம் களத்தில் இறக்குவோம் என்பதை நான் சொல்லிக் கொள்கிறேன். நாங்கள் செல்கின்ற பாதை தெளிவான பாதை. ஆதலால் அந்த பாதை நோக்கி நகர்வோம். நாங்கள் சில பாதுகாப்பு காரணங்களுக்காகவும் சில நடவடிக்கையை முறியடிக்கக்கூடிய தேவை இருப்பதனாலும் சில விடயங்களில் நாங்கள் மாற்றத்தை ஏற்படுத்தும் நெருக்கடிக்கு நாங்கள் தள்ளப்பட்டு இருக்கிறோம் என்பதை இந்த இடத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். பேசுங்கள். அர்ச்சனா ராமநாதன் ஐயா அவர்கள் இன்னும் 2 நிமிடங்கள் எம்முடன் இணைந்து கொள்வார். அதுக்கு முன்னதாக மேல் உள்ளவர்கள் உங்களுடைய கருத்துக்களை எடுத்துக் கொள்ளுங்கள். வந்தவுடன் நாங்கள் 3 மட்டும்தான் நிற்போம். இவர்கள் புதியவர்களுக்கு சந்தர்ப்பம் கொடுக்கும்படி உத்தரவிடப்பட்டுள்ளது. அது என்ன பேசிருக்காங்க? நேர்மையா இருந்தா அவரை பைத்தியக்காரன் சொன்னா சொல்லி கொண்டு தெரியுதாங்க. ஆனா ஆனா பைத்தியக்காரன் சொல்றோம். பைத்தியக்காரன் என்ன? சரி டாக்டர் தான் பைத்தியக்காரன். ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். என்னன்னா அர்ச்சனா ராமனா பைத்தியக்காரன் சொல்றோம். பைத்தியக்காரன் அவரை மாதிரி ரோட்ல காருக்களை படுத்து கொண்டு மிக்சர் பேக்கெட் சாப்பிட்டுக்கிட்டு சரியா இந்த 95 நாள் இன்னைக்கு 95ஆவது நாள் இன்னைக்கு 95 நாள் நிக்கிறான் எல்லாம் இப்படியெல்லாம் செய்ய முடியுமா? அவரை பைத்தியக்காரன் சொன்னா சரி நான் நீங்க சொல்றது நானும் சொல்றேன் பைத்தியக்காரன். அவர் செய்யற மாதிரி சேவையா பைத்தியக்காரன் சொல்றவன் செய்யட்டுவான். சும்மா வாயிருக்கின்றவரை நிக்கவர்கள் இருந்து காய்ச்சிட்டு போறவன் யாரும் உங்களுடைய வட்டி பேச்சுக்கள் எங்களுக்கு இல்லை. அது தேவையில்லை. நாங்கள் அவருக்காக பயணிக்கிறோம். எனவே உங்களுக்கு முரண்பாடு இருந்தால் தயவு செஞ்சு வராதிங்க. தேவையில்லாத ஒருவருக்கு நீங்கள் வந்தவரை அவற்றை பேச்சு கேட்கக்கூடிய அவசியம் உங்களுக்கு இல்லை தானே. இப்ப அர்ச்சனா ராமனா உங்களுக்கு பிடிக்கலையா ஏதோ நேரங்களை காலங்களா போனா வீணடிக்காதீங்க நண்பர்கள். ஏன்னா அது உங்களை நீங்கள் ஏமாத்தி கொள்ளாதீங்க. நாங்கள் அவரை ஆதரிக்கிறவங்க மட்டும் தயவு வந்திருக்கு. ஏனையவர்கள் வராதிங்க. என்ன உங்களை நேரத்துக்கு முன்னாடி ஏன் போனாங்க? இப்ப அவரை பைத்தியக்காரன் பரதேசி கோமாளி எல்லாம் சொல்றீங்க. இவங்க வந்து இந்த டாக்டர் இந்த லைவ்ல நாங்க கலைக்கிறது ரெக்கார்ட் எடுத்து இதுல தப்பா எல்லாம் யூடியூப்ல போடுறாங்க. போடட்டும். வாழ்த்துக்கள் என்ன எங்களுக்கு பரப்புரை செய்யுங்கன்னா செய்ய மாட்டான். எப்பவுமே நீங்கள் அதிக உச்சத்துக்கு போகணுமாண்டான விமர்சனம் தான் உங்களை மேல கொண்டு போகும். உதாரணத்துக்கு டிக்டாக்ல ஈபி முத்தன்ற ஒரு ஐயா இருக்கிறார். அவர் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு மனுஷன், நல்ல ஒரு மனுஷன், ஒரு நேர்மை